நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாவும், ஹெல்த்தியாவும், அதே சமயத்துல கம்மியான இன்கிரியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம குக்கிங் ரெசிபீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாரி இன்னைக்கு சிக்கன வச்சு ரொம்ப ஈஸியாவே ஒரு சிக்கன் தொக்கு தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரையும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ஈஸியான ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே, இதில வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்த நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட, நீங்க பெரிய வெங்காயத்தையும், சின்ன வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா டீப் ப்ரவுனா குக் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவு குக் ஆனா போதும். இந்த இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிட்டோன்னே, இது கூட இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே தொக்குக்கு வந்து இடிச்சு சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு, 1/2 கப் அளவுக்கு தயிரும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் இந்த மாரி ஊற வைக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு தயிர் வேண்டான்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க தயிர ஸ்கிப் பண்ணிடுங்க. ஊறலாம் வைக்க வேணாம். டைரக்ட்டா சிக்கன வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்தோனே, இப்போ நம்ம காரத்துக்கு இதில மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டு, இத ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இந்த மசாலால இருக்க பச்சை வாசனைலாம் போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டதுக்கப்புறமா, இப்போ நம்ம இதில வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே உப்பு வந்து கடைசியா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் வேகுறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தொக்கு மாரி வேண்டாம், கொஞ்சம் வந்து கிரேவி மாரி வேணும்னா, நீங்க இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து 1 கப்பா ஊத்திக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் இதில எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நீங்க இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர நல்லா பவுடர் பண்ணி இதில சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி. கம்மியான இன்கிரியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா பண்ணி பாருங்க. இறக்கும்போது கொத்தமல்லி நல்லா தூவிக்கோங்க. இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். இந்த மாரி ஈஸியாவும், ஹெல்த்தியாவும் அதே சமயத்தில ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபீஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்டேட் ஆகும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.